இங்கே தான் சொன்னியா, எங்கன்னு தெரியலையே. தான் இருக்கா இந்த ஃப்ளாட்டு தானே சும்மா. அதுதான். வா படி ஏறி வரதுக்குள்ள ஆக்கத்தில் அத்தா. மாப்பிள்ள ஆடா எப்படி இருக்க? ஏன்டா வெள்ளரம்? லொகேஷன் பார்த்து ஒரு ரேட் ஆயிடுச்சுடாப்பா. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என்ன ஒரு ரூமா மாப்பிள்ள? ஆமாண்டா இங்கதான். ரைட்டு. பரவாயில்ல, ரூம் நல்லா ஆண்டா பாருங்க. மாப்பிள்ள யாரா அது? அதோட உனக்கு இன்டர்வியூ லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு. ரைட்டு விடு. Abhilash, interview schedule பண்ணிருக்கீங்க. Wait, I will check. Please have a seat. I will call you shortly. Okay. Abhilash, go inside. Excuse me, ma'am. Yes, come in. Give your resume. Tell me about yourself. Tell me about GSC. நம்ம பார்த்தோம்னா இது எல்லாமே இதாகும். Okay, Abhilash, you are shortlisted for this role. So further details will be updated from HR side, okay? இப்போதாம்மா வந்து ரூமுக்கு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு. நம்ம ஊரை விட ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கு. என்ன பண்ண? அம்மா நான் கூப்பிட்றேன், ஒரு நிமிஷம். நீங்கள் இவன்ட்ட எப்படியாச்சும் பேசி மனசில் என்னாருன்னு தெரிஞ்சுக்கணும்டா. ப்ரோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மாதிரி உண்மையே இருக்கீங்க. எதுவும் மனசில் எதுவும் வந்தால் சும்மா ஓப்பனாக பேசுங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். என்னாச்சு? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்கள் கண்ணு முன்னாடி உயிருக்கு போராடுறத பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் சுவாதி. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பைக்கில் டிரைவ் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டா. போனோம். ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு ஃபேமிலியை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி, மேரேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு. ஆனால் அந்த ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஆக்சிடெண்ட். கண்ணை திறந்து பார்த்தா நான் ஒரு இடத்துலையும் அவ ஒரு இடத்துலையும். சுவாதி சுவாதி அவ அரை மயக்கத்தோடு இருந்தா. அவளுக்கு இது பின்னாடி தலையில பலமான அடி. சுவாதி சுவாதி எந்திரி சுவாதி. சுவாதி ராஜு ராஜு என்னை விட்டுறாது. சுவாதி நான் உன்னை விட மாட்டேன் சுவாதி. ஆம்புலன்ஸ் 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 ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அங்க அவங்களுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. இம்மிடியட்டா ஆப்ரேஷன் பண்ணோம். நீங்க உடனே கவுண்டர் போய் பணத்தை கேட்டீங்க. நான் ரத்தம் படிஞ்சோட அவ கை என்கிட்ட இருந்த காசெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கட்டிட்டு 2 நாள் ஆச்சு. இன்னும் அவ கண் முழிக்கல. டாக்டர் என்னாச்சு? இன்னும் அவ கண் முழிக்கலன்னு கேட்டேன். அவங்களுக்கு ஸ்கல்லில் ஒரு சர்ஜரி பண்ணோம். இன்னும் ஒரு 20,000 ரூபா கட்டுங்க அப்படின்னு நான் என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ என்கிட்ட இழக்கிறதுக்கு என் உயிரை தவிர எதுவுமே இல்லை. அந்த 20,000 ரூபாய்க்காக நான் அவளை இழந்துருவேன்னு பயமா இருக்கு. நான் யாருக்கிட்ட போய் என்ன கேட்க? அவன் மட்டும் இல்லைன்னா நான் சத்தியமா இருக்க மாட்டேன். எனக்கு அவன் வேணும். என் உயிரே அவதான். ப்ரோ நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்க ப்ரோ. என் காலில் ஒரு 20K இருக்கு. நீங்கள் அதை எடுத்துட்டு நீங்கள் போய் நீங்கள் ப்ரோ ப்ரோ பிடிங்க ப்ரோ. ஆளுக்கு முடியலன்றீங்க. உங்களுக்கு எதுக்கு ப்ரோ கஷ்டம்? பரவாயில்ல ப்ரோ, இதில் ஒரு 20K இருக்கு. என்ன நம்பர் நான் சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு கட்டி நீங்கள் உங்கள் ஆளுக்கு நீங்கள் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? அம்மா இனிமேல் எதுனாலும் சொல்லுங்கள் ப்ரோ, பார்த்துக்கலாம். எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ.
நீ செஞ்ச உதவி நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. விடுங்க ப்ரோ, இதுல என்ன ப்ரோ இருக்கு? தேங்க்ஸ் ப்ரோ. என்னடா ஒரு மாதிரி உட்காந்துருக்க? போன இன்டர்வியூ என்ன ஆச்சு? என்னடா ஆச்சு? நான் ஒரு ரூம்மேட் ஒரு ஹெல்ப்னு கேட்டா பண்ண முடியாதாடா? என்ன ஆச்சு? என்ன அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு காசு இல்லாம என்ன கேட்டீங்க, அது உங்களால கொடுக்க முடியாதா? ஐயோ, என்னடா கொடுத்துட்டியா? ஆமாடா. டேய், அவன் ஒரு பணப்பைத்தியம்டா. என்னடா சொல்ற? இப்படிதான் அவங்க அப்பா குடம் சொல்ல, அம்மா குடம் சொல்ல, எல்லாத்தையும் காசை வாங்கியிருக்கா. உடனே ஏமாத்திட்டான்டா. ஏன்னா நீ மாதிரி என்கிட்ட சொல்லல? அப்பா சொல்ல நினைச்சதா? 20,000 ரூபா. ஊர்ல இருந்து வேலை தேடி வந்தேன். ஆனா வந்த இடத்துல என்னையவே ஒருத்தன் ஏமாத்திட்டான். அவன் ஏமாத்திட்டான்னு நினைச்சு நான் கவலைப்படுறதா, இல்ல நான் நினைச்ச வேலை கிடைச்சிருச்சேன்னு நான் சந்தோஷப்படுறதா? போனது போட்டோம், பார்த்துக்கலாம். ஊர்ல இருந்து எதை நினைச்சு வந்தோமோ அது நடந்துருச்சு. எதிர்பார்த்த கம்பெனி, மனசுக்கு பிடிச்ச வேலை, ஃப்ரெண்ட்லியா பழகிற கொலீக்ஸ். ஆனா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. கேட்சில போட்டு பாத்துட்டீங்களா? ஆண்டவா, அவனை விட்டா வேற யார் இருக்கா? சரி 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 இருக்க பொருள் இருக்குல்ல. உங்களுக்கு அக்கா நீங்க பாரு எப்படி பாரு. இப்போ உங்களுக்கு க்ளோஸ் ஜி இதெல்லாம் சரியில்லை ஜி. அவரு ஜியே இருக்காரு பாத்ரூம்ல. போன டிஸ்ட்ரிக்ட் டேய் I will call you shortly. ஏய் ஆக்ஷன் சொல்லும்போது ப்ளே பண்ண ஆரம்பிங்க. நான் சொல்லி விடு. அதே வேணாம் மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ. நீ என்ன விடுங்க. அவ்வளோதான்டா. முன்னாடியே சொல்லல. அப்புறம் சொல்லலாம். முன்னாடியே சொல்லல. அப்புறம் சொல்லலாம். நீ முன்னாடியே சொல்ல பண்ண முடியாதா? முன்னாடி பேக் நடந்து